ஹே கைஸ், உங்களுக்கு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட கேமிங் பேஜான ஃபியூடெக் கேம்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் நிறைய லைவ்ஸ் அண்ட் ஃபன் கேம்ஸ் நிறைய வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிங்க்ல நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது லெனோவோட யோகா 6 தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ பிளாக் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வழக்கமாக அன்பாக்சிங் வந்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே பிளாக் கலர் பாக்ஸில் ஸோ யோகாங்கிற பிராண்டிங் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறது யோகா 6 லேப்டாப் தான் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே அந்த ப்ரொடக்டிவோடு அப்படியே வச்சு வெளியே எடுத்து வச்சிடலாம். ஓகே கைஸ், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப இதாக இருக்குது. இது போக வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய பேப்பர்ஸ். ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் வேறு எதுவும் பெருசாக இருக்காது. பழக்கமாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், யூசர் கைட்ஸ் இதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அப்படியே ஓரம் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கையில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சார்ஜர், பிரேக் அண்ட் கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக இன்னொரு வெள்ளை கலர் பாக்ஸ் உள்ளே எட்டி பார்க்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்தோம்னா, ஸோ இந்த லேப்டாப்போட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பாயிண்ட், ஹாட் பாயிண்ட், ஸோ அந்த டச் பென். யா, அந்த டச் பென் ப்ளஸ் அதுக்கான பேட்டரியுமே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி பார்த்தோம்னா சின்னதாக கோல்டு கலரில் நல்லாவே இருக்குது. ஓகே, இது போக அந்த சார்ஜர் கேபிள் எடுத்து ஓரம் வச்சுட்டு, ஸோ இந்த பிரேக் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 45 வாட்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இது டைப் சி சார்ஜிங் போர்டோட வருது, எல்லோ கலர் ஆக்சன்ஸோட. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம்னா இங்கே இவ்வளோ தான் நம்மளுக்கான அன்பாக்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதை எடுத்துலாம் அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்போ அந்த மேலே அந்த லேப்டாப் எடுப்போம். சைடில் அந்த ப்ரொடக்டிவ் பேப்பர் தூக்கி ஓரமாக போட்டு இப்போ அந்த துணிக்குள்ளேருந்து லேப்டாப்பை எடுத்தோம்னா, ஸோ செம்ம காம்பேக்டாக, ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ யோகா பிராண்டிங்கோட ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ காம்பேக்டாக ஒரு 13 இன்ச் லேப்டாப் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே நம்மளுக்கு அலுமினியம் பில்டோட வருது. ஓகே, அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணால் ஸோ நமக்கு இங்கே ஒரு இந்த வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறது டெமோ வெர்ஷன்ஸ் தான். ஓகே, அதனால தான் டிஃபால்ட்டாக ஆன்லேயே இருக்கும். ஓகே, அந்த மேலே இருக்கிற லேயர் எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ அந்த லேப்டாப்பை பார்த்தோம்னா, ஸோ பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே டச் பேனல், ஸோ யூஸ் பண்ணுறதுக்கே செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ இனி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த லேப்போட டிஸ்பிளேன்னு வந்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளேவான 13.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் டச் ஸ்க்ரீனோட வருது. ஓகே, நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே டைப்னு பார்த்தோம்னா WUXGங்கிற டிஸ்பிளே டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு 300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுடோரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ கொஞ்சம் ரொம்பவே கம்மி. ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் போதுமான பிரைட்னஸாக இருக்கும். அண்ட் இங்கே நம்மளுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் ஸ்க்ரீனுக்காக OGM 10 மல்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு டச்சோட ரெஸ்பான்ஸும் சரி, எல்லாமே சரி ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் டச் ரெஸ்பான்சஸ் வைஸ் பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் அந்த பெண்ணை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த டிசைன் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் இது வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி அந்த பெண்ணோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஸோ இன்னும் ஈஸியாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், மொத்தம் கிரியேட்டர்ஸ்க்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்க, ஸோ டிசைன் பண்ணுறவங்களுக்கு, ஸோ ஹேண்ட் ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ்க்கான பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸ்னு பார்த்தோம்னா 1920 into 1200 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா ஸோ யூஸ் பண்ணுறது செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளேயோட கலர் அக்யூரேசின்னு பார்த்தோம்னாலும் செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு 60 ஹெர்ட்ஸுக்கு நல்ல ஸ்மூத்தாகவே இருந்துச்சு டிஸ்பிளே. அண்ட் கலர் அக்யூரேசிஸ்லாம் உங்களுக்கு இப்போது ஆட் பண்ணுறேன், நீங்கள் பீரோல்ஸும் ஆட் பண்ணுறேன். ஸோ சமையல்ஸும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் விசிபிள் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த பென் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னும் பென் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு இப்போ கூட அந்த பீரோல்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கூட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக லைவ்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம் லேப்டாப்பை திருப்பிக்கிறேன். ஓகே இது பார்த்தோம்னா யூடியூப்ல ரேண்டமாக ஒரு 4K வீடியோ. ஸோ அந்த டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தோம்னா கலர் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ கலர்ஸ் வைஸ் வந்தோம்னா ஸோ நல்ல ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா ஸோ எந்த விதமான நெகட்டிவிட்டி இல்லை. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லேப்போட பில்டு வைஸும் வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஸோ செம்ம லைட் வெயிட்டான பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம காம்பாக்டான ஃபினிஷில். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு அலுமினியம் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரொம்ப ஸ்லீக்காக ஸோ நல்ல ஒரு தின்னான போர்ட். ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதில் பார்த்தோம்னா ஒரு டைப் சி போர்ட் சார்ஜிங் போர்ட்டாகவும் வேலை செய்யுது. ஆனால் இன்னொரு டைப் சி போர்ட் பார்த்தோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப் சி போர்ட், ஒரு HDMI போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ பேக் சைடில் 2 ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடு பார்த்தோம்னா ஸோ 2 USB போர்டு, ஒரு கார்டு ரீடர் அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டனுக்கான ஸ்விட்ச் நமக்கு அங்கே வச்சுருக்காங்க ரைட் சைடில். ஸோ ஃப்ரண்ட்டில் கீபோர்டு இதில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்லாம் கிடையாது. ஸோ பாட்டமில் பார்த்தோம்னா ஏர் இன்டேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த லேப் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ செம்ம சூப்பரான கீபோர்ட்ஸ். ஸோ பேக்லைட் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லைட் பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் லைக்கான கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீபோர்டோட அந்த ஃபினிஷ் எல்லாமே செம்ம டாக்டைலாக இருந்துச்சு. ஸோ நல்லா கிளிக்கியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இங்கே நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடான ட்ராக் பேட். ஸோ ஈஸியாக நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பேடோட எல்லா ஃபீச்சர்ஸும் ஸோ அந்த டபுள் டச், ஸோ ஜூமிங் இன், ஜூமிங் அவுட், ஸோ 3 ஃபிங்கர், 2 ஃபிங்கர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம வைடான ட்ராக் பேட். ஸோ யூஸ் பண்ணுறது நல்லாவே இருந்துச்சு. அலுமினியம் பில்டுங்கிறதுனால ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ பில்டோட வெயிட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ஸோ 1.37 kg தான். ஸோ ஓவரால் லேப்போட வெயிட்டே பார்த்தோம்னா ஸோ 1.37 kg தான். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக டிஸ்பிளே ஃபுல்லாக மடக்கிக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த லேப்டாப் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்கெட்சிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போர்டு வச்சு நல்ல ஒரு ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பீரோல்ஸையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஓவரால் லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டின்னு வந்தோம்னா ஸோ நல்ல சூப்பரான பில்ட் குவாலிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லேப்போட ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே LPDDR4Sக்கான சாலிடோட ஒரு 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஓகே ரேமோட தொடர்ந்து அப்படியே ஸ்டோரேஜையும் பார்த்தோம்னா ஸோ நமக்கு இங்கே ஒரு 512 GB SSD கொடுத்துருக்காங்க. ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ரேம் பார்த்தோம்னா ஒரு 16 GB ரேம் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அதில் பார்த்தோம்னா ஸோ ஆஃப்கோர்ஸ் ஒரு 13 GB தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிமைனிங்லாம் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு. ஓகே ஸ்டோரேஜில் பார்த்தோம்னா ஒரு 512 GB SSD. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 474 GB தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிமைனிங்லாம் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எடுத்துக்கும். ஸோ மீதி இருக்கிறது தான் நமக்கு. ஓகே ஸோ ரேம் பார்த்தோம்னா 512 GB ஸ்டோரேஜ் அண்ட் 16 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது போக உங்களுக்கு OneDriveஓட ஸ்டூடெண்ட் அதாவது எம்எஸோட ஸ்டூடெண்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து OneDriveஓட 1 TB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பெரிய இஷ்யூவாக இருக்காது இந்த லேப்பில். அடுத்ததாக இந்த லேப்போட உயிர் மூச்சான ப்ராசர். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ Ryzen 5 சீரிஸ்லேருந்து 7530ங்கிற ஒரு 4.5 GHz ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த ப்ராசர் பார்த்தோம்னா ஸோ நார்மலாக டே டு டே டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இங்கே நெட் ப்ரௌசிங்ஸ் அண்ட் நார்மலாக ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ப்ளஸ் நார்மல் கேம்ஸையும் இதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை தான், பட் இருந்தாலுமே நார்மலான கேம்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ராசர் பார்த்தோம்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ப்ளஸ் நமக்கு இங்கே Windows 11ஓட டிஃபால்ட்டாக வருது. ஓகே ப்ராசர் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேம்ஸ்னாலுமே நார்மல் கேம்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. ஸோ ப்ராசர் வைஸ் பார்த்தோம்னா நல்ல ப்ராசஸர் தான் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லேப்பில் கொடுத்துருக்க HD வெப்கேம். ஓகே இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க கேமரா பார்த்தோம்னா ஸோ ஒரு ஃபுல் HD 1080pக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மேலே அந்த கேமரா நம்மளுக்கு சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த கேமரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் இந்த கேமராவால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஷூட் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஸோ 1080p 30 FPS வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும் வீடியோ ஷூட். ஓகே கேமராஸ் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக நல்ல ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நிறைய லேப்டாப்ஸில் 720pக்கான கேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு 1080pக்கான கேம் கொடுத்துருக்காங்க. ஓகே கேமராஸ் வரும்போது ஓகே ஒரு நார்மல் யூசேஜ் கேமராஸ் மோஸ்ட்லி லேப்டாப்ஸில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி கேமராஸ் ஓகே நல்லா கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கே அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு இங்கே Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் போட்டோம்னா ப்ளூடூத்தோட 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸில் இருக்க போர்ட்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ஒரு HDMI போர்டு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், யூஎஸ்பியோட
யூஎஸ்பி 3.2 Gen 1 போர்ட் 2 கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். அண்ட் ரைட் சைடில் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் சைடில் இருக்க 2 போர்ட் பார்த்தோம்னா ஸோ யூஎஸ்பியோட 3.2 Gen 1 போர்ட் தான். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லேப்டாப் பற்றி. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஸோ ஆன்லைனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ ஆஃப்லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இப்போ இந்த லேப்போட ப்ரைஸிங் வைஸ்ன்னு வந்தோம்னா ஸோ ஆன்லைனில் வந்து 75,000 கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸிங். ஓகே, ஆஃப்லைனை பொறுத்த வரைக்குமே ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். மேபி ஆன்லைன் ப்ரைஸிங் கூட ஆஃப்லைனில் தரலாம். ஸோ அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறும். மேபி நீங்கள் அதை உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த ப்ரைஸிங் இந்த லேப் பொறுத்தன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒர்த்தபிள் தான். ஸோ நார்மல் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த லேப் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த லெனோவோட டிஜிட்டல் பண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஹேண்ட் ட்ரா, ஸ்கெச்சஸ் எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் நீங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணி இன்னும் சிஸ்டத்தில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஸோ அதை நீங்கள் வீடியோ ஷூட், ரெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா செம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறது செம நல்லாவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லேப்டாப்போட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவ்வளோதான். ஸோ உங்கள் கருத்துக்கு நம்ம கேள்வி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ, பாய்.